நிச்சயமாக நம்முடைய வேதமான திருக்குரானை மதிப்புமிக்க லைலத்துல் கதிர் என்னும் இரவில் நாம் இறக்கினோம். மதிப்புமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. நூல் அல் குர்ஆன் 97:3. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நம்பிக்கை உடையவராகவும் நல்லதை எதிர்பார்ப்பவராகவும் லைலத்துல் கதிர் என்ற புனித இரவில் நின்று வணங்கும் ஒருவரின் கடந்த கால குற்றங்கள் மன்னிக்கப்படும். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலி. நூல் சஹீஹ் புகாரி 3:5. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் கதவுகள் மூடப்படுகின்றன, ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகின்றன. அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலி. நூல் சஹீஹ் புகாரி 3:2-7. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் மாத நோன்புக்கு அடுத்தபடியாக சிறந்த நோன்பு எதுவென்றால் அல்லாஹ்வுடைய மாதமான முஹர்ரம் மாத நோன்பாகும். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலி. நூல் சஹீஹ் முஸ்லிம் 2:1-5-7. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் சஹர் நேரத்தில் உணவு சாப்பிடுங்கள், ஏனெனில் சஹர் உணவில் உங்களுக்கு மறைமுகமான பல பரக்கத்துக்கள் உள்ளது. அறிவிப்பவர் அனஸ் இப்னு மாலிக் ரலி. நூல் புகாரி 1:9-2-3. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பின் போது ஒருவர் மறந்து சாப்பிட்டாலோ அல்லது நீர் பருகினாலோ அவர் தனது நோன்பை தொடர்ந்து முழுமைப்படுத்தட்டும், ஏனென்றால் அல்லாஹ்வே அவரை சாப்பிடவும் பருகவும் வைத்தான். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலி. சஹீஹ் புகாரி 1:9-3. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனை மனப்பாடம் செய்யாவிட்டாலும் சிரமப்பட்டு திக்கி திணறி ஓதுபவருக்கு 2 மடங்கு நன்மைகள் கிடைக்கும். அறிவிப்பாளர் ஆயிஷா ரலி அவர்கள். நூல் முஸ்லிம் 1:4-6-2. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நம்பிக்கையோடு நன்மையை எதிர்பார்த்து ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பவர்களின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலி. நூல் சஹீஹ் புகாரி 3:8. இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் கூறினார்கள், பயணத்தில் நோன்பு நோற்பவர்களையும் குறை சொல்லாதீர்கள், நோன்பை நோற்காதவர்களையும் குறை சொல்லாதீர்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தில் நோன்பு நோற்றும் இருக்கிறார்கள், நோன்பை விட்டும் இருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் 2:4-4. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் நோன்பு வைத்திருந்தால் யாராவது சண்டைக்கு வந்தால் அல்லது திட்டினால், நான் நோன்பாளி என்று சொல்லிவிடுங்கள். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலி. சஹீஹ் புகாரி 1:9-0-3.